ஈதுல் ஃபித்ருடைய 10 சுன்னத்துகள். அந்த 10 சுன்னத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தனி மனிதர்கள் பேண வேண்டிய சுன்னத்துகள், இன்னொன்று முஸ்லிம் சமுதாயம் முழுவதும் சேர்ந்து நிலைநாட்ட வேண்டிய சுன்னத்துகள். தனி மனிதர்கள் பேண வேண்டிய சுன்னத்து 7, முழு சமுதாயமும் சேர்ந்து இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டிய சுன்னத்துகள் 3. அந்த 7ல முதலாவது சுன்னத் காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பது, இரண்டாவது குளிப்பது, ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட அழகிய ஆடைகளை அணிவது, நறுமணம் பூசுவது. ஈதுகாவு செல்வதற்கு முன்னால் சில ஒற்றைப்படையில் பேரீச்சம்பழங்களை சாப்பிடுவது, தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரோடு சேர்ந்து ஈதுகாவுக்கு செல்வது, இது தனியாக நம்ம செய்ய வேண்டிய சுன்னத். எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து இந்த உலகம் இருக்கும் வரை நிலைநாட்ட வேண்டிய சுன்னத்துகள் 3. ஒன்று, ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா தொழுகைகளை மைதானங்களில், ஈதுகாவுடைய மைதானங்களில் அல்லது பொது இடங்களில் நிறைவேற்றுவது. இந்த ஈதுகாவிற்கு செல்லும் பொழுது நடந்து செல்வது, தக்பீர் சொல்லிக் கொண்டே செல்வது, தெருக்களில் தக்பீர் சொல்வது, ஒரு வழியாக செல்வது, மறு வழியாக திரும்பி வருவது. இந்த சுன்னத்துகளை நாம் நிலைநிறுத்த வேண்டும். இவைகளை நாம் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் நாம் அல்லாஹுடைய கோபத்தை விட்டு தப்பிப்பதற்கும் அல்லாஹுடைய ரஹமத்தை பெறுவதற்கும் காரணமாக இருக்கும். தெருக்களில் தக்பீர் சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள் நான் முஸ்லிம் என்று. நம்மை யாரும் பாதுகாக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர.